அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியா வல் முர்சலீன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال النبي صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இன்றைக்கு ஜும்மா சிந்தனைகள் உடைய தலைப்பு தீபாவளி பரிசு வேண்டுமா என்று ஒரு தலைப்பு. உண்மையிலேயே இந்த தீபாவளி என்ற பண்டிகை இருக்கின்றது, நமக்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அந்த பண்டிகைக்கும் அந்த நமது இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த தலைப்பை ஏன் மறுபடியும் வருடம் ஒவ்வொரு இமாம்களும் ஜும்மா மேடைகளிலும் சரி, இதே போன்று தனிப்பட்ட பயான்களிலும் சரி, தீபாவளியை கொண்டாடக்கூடாது என்னதான் சொல்லியிருந்தாலும் மக்கள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் அதை பின்பற்றி நடக்காமல் இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகவும் வேதனைக்குரிய விஷயமாகவும் இருக்கின்றது. ஆக இங்கே இஸ்லாமிய பார்வையில் தீபாவளி ஏன் கொண்டாடக்கூடாது என்பதை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினர்கள், அதிலும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து நாம் காப்பி அடிப்பது என்பது கூடாது. தனியாக நமக்கென்று அல்லாஹ் ரசூல் வழங்கிய லைஃப் ஸ்டைல் என்பது இருக்கின்றது, அதை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம், அதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய போதனைகள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் அந்த குர்ஆன் ஹதீஸை எல்லாம் விட்டுவிட்டு நாம் மனோ இச்சைப்படி நாம் நடந்து கொண்டால் நமது வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்கும்? நாம் நமது வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நாம் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை நாம் இங்கே சற்று சிந்திக்க வேண்டும். ஆக இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உம்மத்தினர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொண்டிருந்தார்கள், பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி? நாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் மாட்டார்களுக்கு ஒப்பாக ஆகிவிடக்கூடாது என்று சொல்லி கண்ணும் கருத்துமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பாதுகாத்து வந்தார்கள் என்பதுதான் நாம் ஹதீஸ்களிலிருந்து காண முடியும். சரி, அப்படி என்னென்னவெல்லாம் சொன்னார்கள் என்று நாம் சற்று சுருக்கமாக நாம் பார்ப்போம். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நரைமுடி வந்து விட்டால் அதை நீங்கள் சாயம் பூசிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
காரணம் என்னவென்று தெரியுமா? யூதர்கள் சாயம் பூச மாட்டார்கள். யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் உங்கள் முடிகளுக்கு சாயத்தை பூசுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சாயம் பூசலாம், ஆனால் இந்த சாயம் எப்படி இருக்க வேண்டும்? கருப்பு அல்லாத மற்ற நிறங்களில் நாம் சாயங்களை பூசலாம். உதாரணமாக மருதானை வைத்து சாயங்களை பூசலாம், அல்லது வேறு கலர்கள் மஞ்சள் நிறத்தில் சாயமோ அல்லது கருப்பு அல்லாத மற்ற நிறத்திலுடைய சாயங்களை பூசலாம் என்று சொல்லி முஹத்திஸீன்கள் இங்கே சொல்லித் தருகிறார்கள். ஆக யூதர்களுக்கு ஒப்பாக ஆகிவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கில் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது, உங்களுக்கு நரைமுடி வந்து விட்டதா, நீங்கள் சாயத்தை நீங்கள் பூசிக்கொள்ளுங்கள். இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் காலணி அணியாமல் தங்களுடைய ஆலயங்களுக்கு செல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, நீங்கள் காலணி அணிந்து பள்ளிவாசலுக்குள் வாருங்கள், காலணி அணிந்து நீங்கள் வந்து தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒரு முஸ்லிமான அடியான் பள்ளிவாசலுக்குள்ளாக காலணி அணிந்து வரலாம், ஆனால் அதற்குண்டான ஒரு ஷர்த் என்ன, ஒரு நிபந்தனை என்ன, அந்த காலணி சுத்தமாக இருக்க வேண்டும். அனைத்து விதமான நஜிஸ்களையும் விட்டு நீங்கியதாக இருந்தால் அந்த காலணியை வைத்து தொழலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? யூதர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது. இது அப்படியே நம்ம நாட்டில் அமல்படுத்தக்கூடாது. ஏன்? இங்கே யூதர்கள் இல்லை, யார் யூதர்கள் இல்லை. எங்கே யூதர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கே என்ன செய்யலாம், நாம் காலணி அணிந்து கொண்டு நாம் பள்ளிவாசலுக்கு செல்லலாம். நம்ம நாட்டில் என்ன செய்யணும், செருப்பை கழட்டிட்டு தான் பள்ளிவாசலுக்குள்ளே போகணும். அப்படியே ஒரு கால் மீறி போயிட்டா அவ்வளோதான், பள்ளிவாசலில் மோதினா இருந்தானா ஒரு போடு போட்டுவார் நம்மளை. ஆகையால் நமது நாட்டிற்கு இந்த சட்டம் என்பது பொருந்தாது. சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஒவ்வொரு விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டார்களுக்கு ஒப்பாக அவர்களை காப்பியடித்து நாம் செய்யக்கூடிய சமுதாயமாக இல்லை என்பதை வலியுறுத்தி கொண்டே தான் வந்தார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நீங்கள் தாடியை நன்றாக வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள். ஏன் மீசையை கத்திரிக்க வேண்டும்? மீசை வளர்ப்பது என்பது மஜூசிகள் நெருப்பு வணங்கக்கூடிய பழக்கம், சூரியனை வணங்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறது. எனவே நீங்கள் மீசை கத்திரித்து தாடியை நன்றாக வளர்த்து வாழ்கிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி நமது ஹேர் ஸ்டைலிலும் சரி, நமது லைஃப் ஸ்டைலிலும் சரி, எல்லா விதமான ஸ்டைல்களும் நாம் நபியை பின்பற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய லைஃப் ஸ்டைல்களையோ மற்றவர்களுடைய ஹேர் ஸ்டைலையோ பின்பற்றக்கூடாது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே தான் வருகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் தொழுகைக்கு செல்லும் பொழுது என்ன செய்யுங்கள், மோசா அணிந்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள். மோசா என்றால் காலுறை. அது குளிர்காலத்தில் நமது கால்களில் தண்ணீர் படாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த மோசாவை நாம் அணிந்து கொண்டு அதன் மீது மசகு செய்தால் போதும், நமது உதவும் கூடிவிடும், அதை வைத்து நாம் தொழவும் செய்யலாம். இவைகளெல்லாம் யூத நசாராக்களுடைய பழக்கமாக இல்லை. எனவே நீங்கள் மோசாவை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யுங்கள், தொழுங்கள் என்று சொல்லி நமக்கு இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். பாங்க அழைப்பிலும் கூட மற்றவர்களை காப்பு அடிக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். நமக்கு பாங்கு வந்த வரலாறு உங்களுக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த தலைப்பு உடைய அடிப்படையில் நான் இங்கே சொல்லுகிறேன். ஒரு தடவை பாங்கிற்கு, அதாவது தொழுகைக்கு நாம் எப்படி அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சஹாபாக்கள் மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி இப்படி சொன்னார், பெரிய நெருப்பு பந்தத்தை நாம் பற்றி வைத்து விடலாம். அந்த நெருப்பு பந்தத்தை பார்த்தால் மக்கள் அனைவரும் தொழுகைக்கு வந்து விடுவார்கள் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இது மஜூசிகளுடைய பழக்கம். அவர்கள்தான் தங்களுடைய கோயில்களில் தங்களுடைய ஆலயங்களில் நெருப்பை ஏற்றுவார்கள். இது பள்ளிவாசலுக்கு பொருந்தாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனையை தடுத்து விட்டார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு சஹாபி இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நாம் தொழுகை நேரம் வந்துவிட்டால் மணியை அடிக்கலாம். சர்ச்சில் எப்படி
ஒரு மணி நேரத்திற்கு எப்படி மணி அடிக்கின்றதோ அதே போன்று 5 வேளைக்கும் என்ன செய்யலாம், நாம் மணியை அடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு சஹாபி ஆலோசனை சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், அது நசாராக்களுடைய பழக்கம், நாம் அவர்களை போன்று நாம் நடக்கக்கூடாது. மூன்றாவதாக இப்படி ஒரு ஆலோசனை வந்தது. என்ன ஆலோசனை? மேலிருந்து ஒருவர் என்ன செய்ய வேண்டும், தொழுகைக்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லி அவர் தொழுகைக்கு அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை. இப்படி பலவிதமான ஆலோசனைகளை செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி நாம் நாளைக்கு இந்த ஆலோசனை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள், படுத்துறங்கி விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நான் இதை போன்ற இரவில் கனவு கண்டேன், ஒருவர் ஊதுகுழலை வைத்து எனது கனவில் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னார், அதுதான் நாம் பாங்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய பாங்கோடைய வாசகங்கள். அந்த பாங்கோடைய வாசகங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கப்பட்டது. இதை நபி அவர்கள் என்ன செய்தார் என்றால், நீங்கள் பாங்கு சொல்லாதீர்கள், மாறாக நீங்கள் பிலால் இடத்தில் சொல்லுங்கள், ஏனென்றால் அவருக்கு தான் குரல் வளத்தை அல்லாஹு தஆலா அதிகமாக கொடுத்திருக்கிறான், அவர் சப்தம் மிகவும் உயர்ந்தவர், எனவே நீங்கள் பிலால் இடத்தில் சொல்லுங்கள், அவர் பாங்கு சொல்லுவார். உடனே ஃபஜர் தொழுகை அப்பொழுது ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பாங்கை சொல்லுகிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த பாங்கினுடைய அழைப்பு என்பது, தொழுகையினுடைய அழைப்பு என்பது வேறு எந்த மதத்திலும் இதை போன்று இல்லை, வேறு எந்த கலாச்சாரத்திலும் இதை போன்ற அழைப்புகள் என்பது கிடையாது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டார்களுக்கு ஒப்பாக நாம் எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லி கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் நாம் சொல்ல போனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் இந்த ஒரு சம்பவத்தை சொல்லப்படுகிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் எந்த விதமான வருடமும் குறிப்பிடப்படவில்லை. கடிதம் என்று எழுதியிருந்தால் அதில் தேதி இருக்க வேண்டும், மாதம் இருக்க வேண்டும், வருடம் என்பது இருக்க வேண்டும். தேதியும் மாதமும் இருக்கின்றது, வருடம் என்பது இல்லை. அப்போ இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு வருடம் இல்லை என்று சொல்லி அப்பொழுதுதான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவலைப்பட்டார்கள். அனைத்து சஹாபாக்களையும் ஆலோசனை செய்கிறார்கள். ஆலோசனை செய்யும் பொழுது 3 விதமான ஆலோசனைகளை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டது. அதில் முதலாவது ஆலோசனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்களோ அதிலிருந்து நாம் நமது இஸ்லாமிய வருட கணக்கை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லப்பட்ட பொழுது அதற்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள், இல்லை வேண்டாம். ஏனென்றால் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததை வைத்துதான் கிறிஸ்தவர்கள் புதிய வருடத்தை கொண்டாடுகிறார்கள். எனவே நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் என்ன செய்ய வேண்டாம், நமது கணக்கை ஆரம்பிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, இரண்டாவது ஒரு ஆலோசனை வந்தது. என்ன ஆலோசனை? இப்படி சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த அந்த தினத்தை முன்வைத்து என்ன செய்யலாம், நாம் வருட கணக்கை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லும் பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு புதிய வருடத்தை நாம் தொடங்க போகிறோம், அந்த வருடம் சோகம் நிறைந்த வருடமாக இருக்க வேண்டும், எனவே அந்த ஆலோசனையும் வேண்டாம் என்று சொல்லி தட்டிவிட்டார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். அதுதான் எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த ஹிஜ்ரத்திலிருந்து நாம் நமது இஸ்லாமிய ஆண்டை கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுதுதான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆலோசனையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்திருந்தால் நபி அவர்கள் பிறந்த அந்த வருடத்திலிருந்து கணக்கு எடுத்திருக்கலாம். ஏன் எடுக்கவில்லை? அது கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக ஆகிவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் இங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கணக்கை எடுத்துக்கொண்டார்கள் நமக்கு இங்கே பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நாம் எப்பொழுதுமே தொழுது கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஒரு சில நேரங்களில் தொழக்கூடாது. சூரிய உதயம், சூரியன் உச்சி, சூரியன் மறைவு, இந்த 3 நேரங்களில் நாம் தொழக்கூடாது. ஏன் தொழக்கூடாது? சூரிய உதயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஷைத்தான் உதிக்கிறான்,
ஷைத்தானுடைய கொம்பிலிருந்து அந்த சூரியன் உதயமாகிறது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அந்த நேரத்தில் தொழ வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் சூரியன் மறையும் பொழுதும் ஷைத்தானுடைய கொம்பின் மீதுதான் அந்த சூரியன் மறைகிறது. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் எந்த விதமான தொழுகையும் தொழ வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி இருந்தாலும் இதில் ஒரு ஹிக்மத் என்ன தெரியுமா? பொதுவாக இந்துக்கள் சூரியன் உதயமாகும் பொழுதுதான் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு வணக்கத்தை செய்வார்கள். சூரிய நமஸ்காரம், சூரியனை வணங்குவது. ஆக மாட்டார்களுக்கு நாம் ஒப்பாக ஆகிவிடக்கூடாது என்றுதான் இங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய உதய நேரத்திலும் நீங்கள் தொழாதீர்கள், சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் தொழாதீர்கள், நீங்கள் சஜ்தா என்பதை நீங்கள் செய்யாதீர்கள். அது குர்ஆனுடைய திலாவத்தாக இருக்கட்டும், எந்த விதமான வணக்கமாக இருக்கட்டும், நீங்கள் சூரிய உதய நேரத்திலோ அல்லது சூரியன் மறையக்கூடிய நேரத்திலோ செய்யாதீர்கள். காரணம், நீங்கள் அப்படி செய்தால் அது மாட்டார்களுக்கு ஒப்பாகிவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் நமக்கு இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரங்களில் நீங்கள் தொழக்கூடாது என்று சொல்லி தடை செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இந்த உம்மத்தை மாட்டார்களுக்கு ஒப்பாக ஆகிவிடாமல் இங்கே பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இங்கே உண்மையாக நாம் பார்க்கிறோம். நாம் சஹருடைய உணவை சாப்பிடுகிறோம் நோன்பு நேரத்தில். உண்மையில் இதற்கு முன்னர் வந்த சமுதாயத்தில் சஹருடைய உணவு என்பது கிடையாது. யூதர்களுக்கும் சரி, நசாராக்களுக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கும் சரி, இவர்கள் சஹருடைய உணவை உண்ண மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். நமக்கும் யூத நசாராக்கும் உள்ள வித்தியாசம் நோன்பில் சஹருடைய உணவு என்பதாக சொன்னார்கள். எனவே நீங்கள் சஹருடைய உணவை சாப்பிடுங்கள், அதில் பரக்கத் என்பது இருக்கின்றது என்று சொல்லி நமக்கு இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவதை பார்க்கிறோம். ஆக இப்படி ஒவ்வொரு வணக்கத்திலும், இன்னும் சொல்ல போனால் மாதவிடாய் காலகட்டத்தில் பெண்களை யூதர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். தனியாக அவர்களுக்கென்று ஒரு அறையை ஒதுக்கி வைத்து அந்த மாதவிடாய் காலத்தில் அந்த பெண்ணிடத்தில் யாரும் நெருங்கக்கூடாது, தொடவும் கூடாது. அவர்களுக்கென்று தனி பாத்திரம், அவர்களுக்கென்று தனியாக ஒரு உணவு என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது என்னதான் அவர்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக ஆகியிருந்தாலும் சரியே தொடமாட்டாங்க, நஜீஸ் என்று நினைப்பார்கள். இது ஒரு படிக்கு மேலாக கிறிஸ்துவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வரம்பு மீறி மாதவிடாய் காலகட்டத்தில் பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கம் இதுதான். மனைவிமார்களை அந்த மாதவிடாய் காலத்திலும் கூட தொட்டு இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், உணவை ஊட்டி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த இடத்தில் வாய் வைத்து தண்ணீரை குடித்தார்களோ கிளாஸில், அதே கிளாஸை வாங்கி கொண்டு நபி அவர்கள் ஆயிஷா அம்மா எந்த இடத்துல வாய் வைத்து குடித்தார்களோ அந்த இடத்திலேயே வாய் வைத்து குடித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இப்படி யூதர்களை போன்று ஒதுக்கி வைத்து விடும் அல்லாமல், நசாராக்களை போன்று கிறிஸ்தவர்களை போன்று மிகவும் நெருங்கியும் இல்லாமல் நடுத்தரமாக இங்கே நடக்க சொல்லியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், யூத நசாராக்களுக்கு நாம் ஒப்பாக ஆகிவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கில்தான் இங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாமிய லைஃப் ஸ்டைலை தனியாக இங்கே ஆக்கி காட்டியிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது நாம் விஷயத்திற்கு வருவோம். தீபாவளி பண்டிகை, உண்மையில் இந்த பண்டிகையில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? என்ன அர்த்தம் இருக்கு? காசு வீணா போகுது, நேரம் வீணாக போகிறது, நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் என்று சொல்லி காற்று மாசுபாடு ஏற்படுகிறது, ஒளி மாசுபாடு ஏற்படுகிறது. இப்படி எல்லா விதமான மாசுபாடுகளும் எல்லா விதமான முரண்பாடுகளும் நடக்கக்கூடிய ஒரு பண்டிகையா? மாட்டார்கள் கொண்டாட்டம், அதை பற்றி நாம் பேசவில்லை. அவர்கள், அது அவர்களுடைய மதம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. நீங்கள் உங்கள் படி நீங்கள் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். நான் பேசுவது இங்கே இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக குழந்தைகள், சிறுவர்கள். குழந்தைக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? சும்மா வெடிதானே வெடிச்சிட்டு போட்டோமே, ரொம்ப புள்ள ஆசைப்படுது, வெடிச்சிட்டு போட்டோமே என்று சொல்லி பெற்றோர்கள் இங்கே வாங்கி தருகிறார். நான் பெற்றோர்களைத்தான் இங்கே சொல்கிறேன். ஏன் வாங்கி தர வேண்டும்? சின்ன பிள்ளையிலிருந்தே பழக்கி கொண்டு வந்தால் அந்த பிள்ளை வருங்காலத்தில் அவன் கேட்க மாட்டான். நம்ம சின்ன பிள்ளையிலேயே நீ நல்லா வெடிப்பா ராசான்னு சொல்லி வெடிக்க விட்டோன்னா
பெரிய பிள்ளையாக என்ன செய்வான், அவனோட பிள்ளைக்கு அவன் வாங்கி தருவான். இப்படி காசுகளை வீண்வரியம் செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண்வரியம் செய்யாதீர்கள், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹு தஆலா வீண்வரியம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. வீண்வரியம் என்பது இருக்கக்கூடாது. இந்த தீபாவளி பண்டிகையில் பார்த்தால் அதிகமான வீண்வரையங்கள், எங்கு பார்த்தாலும் குப்பை காடாக இருக்கும், எங்கு பார்த்தாலும் மாசுபாடாக இருக்கும், எங்கு பார்த்தாலும் ஒலி மாசுபாடாக, காற்று மாசுபாடாக இருக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதில் ஒரு முஸ்லிம் பங்கு கொள்ளலாமா? அவர்கள் பங்கு கொள்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் பாவத்தில் நமக்கு ஒரு பங்கு என்பது ஏற்படும். என்ன பங்கு? நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு முஸ்லிம் யார்? மன் சலிமல் முஸ்லிமோன பிலிசானிஹி வயதி. ஒரு முஸ்லிம் என்பவன் மற்றவர்களை தன் கையாலும் தன் வாயாலும் எந்த விதமான நோவினை கொடுக்காதவன் தான் முஸ்லிம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அவன் காற்றின் மூலியமாகவோ அல்லது வேறு ஒளியின் மூலியமாகவோ ஒரு மாசுபாடை ஏற்படுத்துகிறான். அவன் எப்படி ஒரு முஸ்லிமாக ஆக முடியும்? எத்தனையோ ஹார்ட் பேஷண்ட்டுகள் இந்த தீபாவளி நேரத்தில் அவஸ்திப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். திடீர்னு ஒரு ஆட்டமாக இருக்கிறான், அதிலே எவ்வளோ உயிர்கள் இங்கே செல்கிறது. ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் தீபாவளி நேரத்தில் பாவமாகத்தான் இருக்கிறார்கள். அந்த பாவத்தில் நமக்கு எதற்கு பங்கு என்பதுதான் இங்கே நாம் இங்கே இந்த பயானுடைய நோக்கம். ஒருவேளை இல்லை நாங்கள் தீபாவளி தான் கொண்டாடுவோம் என்று சொன்னால் நினைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒதுங்கும் இடம் நரகமாகத்தான் இருக்கும். தீபாவளி அந்த தீயை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு பரிசாக நாளை கியாமத்தில் கொடுப்பான். ஆக நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். மாட்டார்கள் அவள் செய்கிறார் என்றால் அது அவர்களுடைய மதம், அவர்களுடைய பண்டிகை, அவர்கள் எது வேண்டாம் செய்து கொண்டு போகட்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கென்று அல்லாஹ் கொடுத்த இரண்டு பெருநாட்கள் தான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், ரமதான் நோன்பு பெருநாள், இரண்டாவது ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள். இந்த இரண்டு பெருநாட்களை தவிர நமக்கு வேறு எதுவும் பண்டிகைகள் கிடையாது, வேறு எதுவும் பெருநாட்கள் என்பது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் எதற்காக வேண்டி மாற்றவருடைய பண்டிகை எடுத்து நாம் கொண்டாட வேண்டும்? இதில் வீண்வரியம் உண்டாகிறது, நேரமும் இங்கே செலவாக்கப்படுகிறது, வீணாக செலவாக்கப்படுகிறது. வீண்வரியத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள். ஒரு சஹாபி என்ன செய்கிறார்? வுது செய்து கொண்டிருக்கிறார். வுது செய்து கொண்டிருக்கும் பொழுது தண்ணீரை 3 முறைக்கு மேலாக பயன்படுத்துகிறார். தண்ணியை என்ன செய்கிறாரு? 3 முறைக்கு மேலாக பயன்படுத்துகிறாரு. அதாவது 4வது தடவை பயன்படுத்துகிறாரு. அப்போ அவரை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், யார் 3 முறைக்கு மேலாக பயன்படுத்தியாரோ ஃபகத் தஅத்தா, அவர் வரம்பு மீறிவிட்டார், வலம, அவர் அநீதம் செய்து விட்டார் என்று சொல்லி தண்ணீர் விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் வீண்வரியம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஓடக்கூடிய நதியாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் வீண்வரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் நாம் இங்கே படம் என்ன மரத்தில் கைக்குது, நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் காசுகள் எல்லாம் ரொம்ப லேசான முறையில் யாருக்கு வரதில்லையே. எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் சம்பாதித்து தருகிறார்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை நாம் என்ன செய்கிறோம்? 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து நாம் ஒரு பாக்ஸை வாங்கி வைத்து கொண்டு நாம் வெடிக்கிறோமே. இது அதுக்கு பதிலாக நம்ம ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் தெரியுமா? பட்டாசு வெடிக்கிறது பதிலாக அந்த ரூபாய் நோட்டை எடுத்து என்ன செய்யலாம்? எரிச்சிக்கலாம். எரிச்சு பாருங்களேன், அதில் சந்தோஷம் வராதா? அந்த ரூபாய் நோட்டுகளை எரிப்பதும் ஒன்றுதான், அதற்கு பதிலாக பட்டாசுகளை வாங்கி வெடிப்பதும் ஒன்றுதான். ரூபாய் நோட்டை எரிச்சனா, ஆஹா ரூபாய் நோட்டு போதே, 2000 ரூபா போதே, 3000 ரூபா போதே, ஒரு கவலை. ஆனால் அது வேறு வடிவில் ஒரு விதவிதமான சப்தத்தோடு வண்ண வண்ண நிறங்களோடு வெடித்தால் அதில் சந்தோஷம் என்பது ஏற்படுகிறது. அது என்னவென்று தெரியவில்லை. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். லக்கும் தீனுக்கும் வலியதீன். மாற்றார்கள் அவர்கள் செய்கிறார் என்றால் அது அவருடைய சடங்கு, அது அவர்களுடைய பண்டிகை, அது அவர்களோடு செல்லட்டும். இஸ்லாமியர்களாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அந்த நேரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு தீன் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட முடியுமோ தீன் சம்பந்தமான விஷயங்கள் நாம் ஈடுபட வேண்டும். குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவுகள் இருக்கலாம், அந்த ஸ்கூல் லீவுகளை பயன்படுத்த வேண்டும். முடிந்த அளவிற்கு ஸ்பெஷல் கிளாஸுகளை
அதாவது பள்ளிவாசல் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய ஸ்பெஷல் கிளாஸுகளுக்கு அனுப்ப வேண்டும். அப்படி இல்லையா, உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்ப நேரம் இல்லையா, மக்தபுக்கு நீங்கள் அனுப்புங்கள். லீவு என்றால் போதும் பள்ளிவாசல் மக்தப் என்பது நடக்காது. அதிலும் குறிப்பாக ஸ்கூல் லீவ் என்றால் போதும் பிள்ளைகள் என்பது வரமாட்டார்கள். இப்போ தீபாவளின்னு பார்த்தா 4 நாள் லீவு, வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் 4 நாள் லீவு. அது ஞாயிற்றுக்கிழமை விட்டுறோமே, பொதுவாக ஞாயிறு அல்லது வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் மக்தபுகள் லீவாகத்தான் இருக்கும். மற்ற 3 நாட்கள் என்ன ஆகிறது? வீணாக பிள்ளைகள் நேரத்தை கழிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி வீணாக ஆக்காமல் அதை தீனுக்காக வேண்டி நாம் ஆக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது தீன் சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள், வீர விளையாட்டுகளை சொல்லிக் கொடுங்கள். இந்த வீர விளையாட்டுகள் சொல்லிக் கொடுப்பதும் சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி செய்வதில்லையே. என் பையன் பட்டாசு கேட்டான், அவனுக்கு நான் பட்டாசு வாங்கி தரேன். ஒரு பையன் சொன்னான், என்னென்னா ஹசரத் எங்கள் வீட்டில் 4 டப்பா பட்டாசு இருக்குது. இப்படியே சொன்னான், எங்கள் வீட்டில் 4 டப்பா பட்டாசு இருக்குது, எல்லாத்தையும் நான் உட்காந்து வெடிக்க போகிறேன். இப்போ என்ன அர்த்தம்? அது 4 டப்பா என்ன ஆகுது? அது கண்ணியத்திற்குரியவர்களே, வீண் விரயம், நேரமும் வீண் விரயம் ஆகிறது, நமது காசுகளும் வீண் விரயம் ஆகிறது. நேரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் நாளை கியாமத்து நாளில் இப்படி என்ன செய்வார்களாம்? கை செய்தப்படுவார்களாம். உலகில் வீணான கழிந்த நேரங்களை, அதாவது அல்லாஹ்வை நினைக்காத நேரங்களை பற்றி நாளை கியாமத்து நாள், அதுவும் குறிப்பாக சொர்க்கத்திற்கு சென்று போய் வருத்தப்படுவார்கள் சொல்லி ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வில்லார்களே, நாம் நமது நேரத்தை வீணடிக்காமல் வரக்கூடிய விடுமுறையை பயனுள்ளதாக ஆக்குவோம். நமக்கும் தீபாவளிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஒருவேளை நாம் சம்பந்தம் வைத்து கொண்டால் எனது வார்த்தை கடுமையாக இருக்கலாம், ஆனால் இது என் வார்த்தை கிடையாது, நபி அவர்களின் வார்த்தை. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் மாட்டார்களுக்கு ஒப்பாக செய்கிறார்களோ, யார் மற்ற கூட்டத்தார்களுக்கு ஒப்பாக ஒரு காரியத்தில் நடந்து கொள்கிறார்களோ, ஃபஹுவ மின்ஹும், அவர்கள் அந்த கூட்டத்தாரையே சார்ந்தவர்கள். நீங்கள் இந்துக்களை போன்று நடந்து கொள்கிறீர்களா, அல்லது யூதர்களை போன்று நடந்து கொள்கிறீர்களா, அல்லது கிறிஸ்தவர்களை போன்று நடந்து கொள்கிறீர்களா, நீங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு இங்கே தெள்ள தெளிவாக சொல்லியாக வேண்டும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை சரியாக கடைபிடித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.